الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: كلوا واشربوا ولا تسرفوا. وقال النبي صلى الله عليه وسلم: كلوا واشربوا والبسوا وتصدقوا في غير إسراف ولا مخيلة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே நுகர்வு கலாச்சாரங்கள் அதிகமாகி கொண்டே வருகிறது. அடுத்தவன் என்ன செய்கிறானோ அதை பார்த்து இவன் நடக்க வேண்டும் என்ற ஆசை உணர்வுகள் மேலோங்கிக் கொண்டே வருகிறது. நுகர்வு கலாச்சாரங்கள். ஒரு காலம் இருந்ததை அணிவதற்கு ஒரு செருப்பு தான் இருந்தது. இன்றைக்கு அப்படி அல்ல, ஒரு 5-6 ஜோடிகள் இருக்கும். இந்த நுகர்வு முறை இஸ்லாத்திற்கு விருப்பமானதா வெறுப்பானதா? முதலிலே அணிவதற்கான ஆடைகள் 3 இருக்கும். ஒரு ஆடை அணிவார், 2 ஆடைகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அதுவும் குறிப்பாக பெண் இனத்தை சேர்ந்தால் ஆடைகளை அடுக்குவதற்காக வேண்டி வைத்திருக்கிற பீரோக்களை ஏராளம் உண்டு. இந்த நுகர்வு முறைகள் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது? எல்லா செயல்களிலேயும் இஸ்லாம் வீண் விரயங்கள் இன்றைக்கு நுகர்வு முறைகளாகவே அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. சனி ஞாயிறாகிவிட்டால் ஷாப்பிங் என்றொரு நிலை. மனைவி மக்களை அழைத்து சென்று சுற்றி வந்து அவர்களுக்கு ஏதாவது அண்ணா பார்க்கு போன்ற இடங்களுக்கு எல்லாம் போய், பெரிய நகரங்களாக இருந்தால் பல இடங்களுக்கு சென்று செலவழித்து மனைவி மக்களை உல்லாசமாக அழைத்து சென்று சிற்றுண்டுகளை அங்கே சென்று அங்கே இருப்பவைகளை எல்லாம் உண்டு வருகிற கலாச்சாரமும் இன்றைக்கு பெருகி வருகிறது. வெஸ்டர்ன் முறைகள், உச்சந்திகளை நின்று கொண்டு தட்டை ஏந்தி கொண்டு நின்று சாப்பிடுகிற பழக்கங்களும் இன்றைக்கு அதிகமாக்கிக் கொண்டே வருகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் பேங்க் லோன், வண்டி முறைகள், வண்டி மாற்று முறைகள். நல்ல வண்டி ஓடிட்டு இருக்கோம், அடுத்த ஒரு அழகான வண்டியை பார்க்கிற பொழுது இதை தள்ளி அதை வாங்குகிற முறை. இந்த நுகர்வு முறைகள் எல்லாம் மார்க்கத்திலே அங்கீகரிக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது இருந்ததா? இஸ்லாமியர்களுக்கு இது உகப்பானதா என்று நாம் ஆய்வு செய்ய போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பாருங்கள். இஸ்லாம் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் இஸ்ராஃபை குறைக்க வேண்டும். இஸ்லாமியத்தினுடைய மரபு என்னவென்றால், அறிவின் முதல் பாடமே இஸ்ராஃபை வெறுப்பதுதான். அரபு நூட்களை எல்லாம் ஆரம்பித்தால் அறிவுக்கு முதல் பாடம் வீண் விரயத்தை வெறுக்க வேண்டும். அன்பின் முதல் பாடம் தன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும். இதுதான் இஸ்லாமியர்களுடைய 2 வார்த்தையில் இஸ்லாமியர்களுடைய நியதி இதுதான். அறிவின் முதல் பாடம் இஸ்ராஃபை வெறுக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு காலம் இருந்தது, குழந்தைகளுக்கு வருடத்திலே ஒரு முறை, வருடத்திலே 2 முறை துணி எடுக்கிற பழக்கம் இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் இல்லை. மாதத்துக்கு 2 முறை துணி எடுக்கக்கூடிய சூழலில் இருக்கிறார். பர்த்டே என்று ஒன்றை கொண்டு வந்து, இஸ்லாமிய மரபு அல்ல, இவனுக்கு வெட்டிங் டே என்று ஒன்றை கொண்டு வந்து அதிலே துணி எடுப்பது, அடுத்தவர்களின் கலாச்சாரம், அதிலே துணி எடுப்பது, இப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. இஸ்ராஃபுகள். பீரோவை திறந்தால் இஸ்ராஃபுகளை பார்க்கலாம். பெருமானார் எந்த அளவிற்கு இஸ்ராஃபை கண்டித்தார்கள்? ஹதீஸிலே வருகிறது, மினல் இஸ்ராஃபி அன் தஅக்குல மஸ்தஹீத், நீ எதை விருப்பப்படுகிறாயோ அதை உண்பதே இஸ்ராஃப் என்றார்கள். மனம் விருப்பப்படுவதை எல்லாம் சாப்பிடுவார். இன்றைக்கு இங்கே சென்றால் நன்றாக இருக்கும், இன்றைக்கு இதை சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் எண்ணுவான், சாப்பிடுவான். இதுவே இஸ்ராஃப். இறைவன் கொடுத்ததை கொண்டு பொருந்திக் கொள்ளுகிற அமைப்பு சமுதாயத்தில் இருக்கிறதா? ஆடை அணிகலன்கள் முதற்கொண்டு, கடைகள் முதற்கொண்டு விளம்பரத்தை ஏற்படுத்துபவன் அல்ல. கடையில் இருக்கிற சரக்கை விட விளம்பர போர்டு இருக்கிறதே அதற்கு மதிப்பு அதிகமாக இருக்கிறது. கடையை டெக்கரேஷன் செய்தால் தான் இவன் பிழைக்க முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறானே. இதனால் மக்களுக்கு பயன் உண்டா?
இவன் போட்ட வீண்வரைய முதலீட்டை மக்களின் தலையில் திணிக்கிறான். 4 ரூபாய் பொருள் 20 ரூபாய்க்கு வருகிறது. என்ன காரணம்? இவன் செலவிட்ட இஸ்ராப்பு தொகைகளையும் மனிதர்களின் உள்ளத்திலே, மனிதர்களிடத்திலே இவன் திணிக்கிறான். இந்த முறையை மார்க்கம் அறவே இருக்கிறது. கம்மியான லாபம் இருக்க வேண்டும். அபாயதீதுல் பிஸ்தாமியினுடைய வரலாறுகளை பாருங்கள். குறைவான லாபம் தான். ஒரு மூட்டைக்கு 3 ரூபாய் லாபம் பாரா. ஒரு மூட்டைக்கு 3 ரூபாய். 30 ரூபாய்க்கு வாங்கினால் 33 தான். பஞ்சகாலம் வருகிறது. யாரிடத்திலேயும் சரக்கில்லை. இவரிடத்திலே சரக்குண்டு. ஒருவர் வந்து கேட்கிறார், 90 ரூபாய்க்கு எடுத்துக் கொள்கிறேன் என்று கேட்கிறார். அதற்கு இவர் சொல்லுகிறார், அபாயதீதுல் பிஸ்தாமி சொல்லுவார்கள், 33க்கு தான் நான் கொடுப்பேன், 90க்கு கொடுக்க முடியாது. நம்மள மாதிரி ஆளா இருந்தா இருக்கிற கடையவே தூக்கிட்டு போயிடுவான். அவர் சொல்லுவார், நான் 90க்கு தான் வாங்குவேன். இவர் நான் 33க்கு தான் கொடுப்பேன். அந்த நிகழ்வு முறை எங்கே இருக்கிறது? நம்முடைய கலாச்சார அமைப்புகள் எங்கே இருக்கிறது? சீதக்காதியினுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். இறந்தும் கொடை கொடுத்த சீதக்காதி. இவரிடத்திலே ஒருவர் கொடைக்காக வருகிறார். இரவு நேரம் விளக்கை பத்த வைக்க வேண்டும். அந்த காலத்தில் இந்த திக்கி முக்கி கல் இருக்கும். கல்லை உரசி நெருப்பை உண்டாக்குவது. ஒரு முறை அடித்தார், இன்னொரு முறை அடிக்கிற பொழுது ஏன் 2 முறை உரசுகிறாய், ஏன் வீண் விரயம் செய்கிறாய் என்றார்கள் சீதக்காதி. இவரெல்லாம் என்ன கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கிறது. சீதக்காதியை பார்க்கிறார். அப்பொழுது சீதக்காதி விளக்கம் சொன்னார்கள், இஸ்ராப்பை ஒரு மனிதன் தவிர்த்தால் தான் அடுத்தவர்களுக்கு உதவ முடியும் என்றார். ஒரு மனிதன் இஸ்ராப்பை தவிர்த்தால் அடுத்தவனுக்கு உதவலாம். இன்றைக்கு வீட்டிலே நாம் பயன்படுத்துகிற பாத்திரங்கள், உண்ணுவதற்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள் அதிகமா அல்லது அடுக்கி வைப்பதற்கு, அலமாரிகளை அலங்கரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் அதிகமா? எந்த பாத்திரங்கள் அதிகம்? ஷோகேஸ் முழுக்க விதவிதமான டம்ளர்கள், விதவிதமான பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டது அப்படியே இருக்கிறது. இது அடுத்தவரின் காசை, அவருக்கு சேர வேண்டிய பணத்தை அடுக்கி வைக்கிறான். இவன் அவன் வயிற்றிலே அடிக்கப்பட்டு இவன் அடுக்கி வைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாப்பிடுங்கள், குடியுங்கள், தேவையான அளவுக்கு ஆடை அணியுங்கள், அதே நேரத்திலே அதிகம் தர்மம் செய்யுங்கள், அடுத்தவர்களுக்கு உதவுங்கள். இந்த நிலை, இந்த நுகர்வு கலாச்சாரம் போய் இஸ்லாமிய கலாச்சாரம் வந்தால் இஸ்லாமியர்களில் ஏழைகளை இருக்க மாட்டார்கள். வீண் விரயத்தை குறைச்சு ஒவ்வொரு வீடுகளிலும் சாதாரண ஏழை குடிமகன் வீடு முதல் பணக்காரர்கள் வீடு வரை இந்த இஸ்ராப் நடமாடிக் கொண்டுதான் இருக்கு. அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்திலேயே நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்கள். இவர்களின் வீட்டை சோதனையிடுவதற்காக உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா செல்கிறார்கள். ஷாம் கலாச்சாரத்தினுடைய உச்சாணியில் இருந்த இடம். இன்றைக்கு அமெரிக்க கலாச்சாரம் எப்படியோ அதை போன்று அன்றைக்கு ஷாமின் கலாச்சாரம். அந்த கலாச்சார உணர்விலே மூழ்கி போய் அபூ உபைதா இருக்கிறார்களா அல்லது இஸ்லாமிய மரபுப்படி அபூ உபைதா நடக்கிறார்களா பார்வையிடுவதற்காக கலீஃபா உமரே செல்லுவார்கள். உங்க வீட்டை நான் பார்க்கணும், உங்க வீட்டை நான் பார்க்கணும். கவர்னரின் வீட்டை பார்வையிடுவதற்காக அமீருல் முஃமினீன் செல்லுகிறார்கள். இன்றைய காலத்தினுடைய நிலைகளையும் இங்கே ஒப்பிட்டு பார்க்கிறோம். பிஎம் சிஎம் வீட்டை பார்வையிடுவதற்காக இன்றைக்கு வருகிறார். இந்த வீடு எப்படி இருக்கிறது? இதை போன்று உமர் ரலியல்லாஹு செல்லுகிறார்கள். அபூ உபைதாவினுடைய வீட்டிலே நுழைந்தார். சில ரொட்டி துண்டுகள் மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு தட்டு, ஒரு டம்ளர், ஒரு குவளை, இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. உறங்குவதற்கு தலையணை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு கேட்கிற பொழுது, என்னுடைய கைகள் இருக்கிற பொழுது எனக்கு எதற்கு தலையணை என்றார்கள் அபூ உபைதா. நெற்றியிலே உமர் ரலியல்லாஹு தஆலா முத்தமிட்டு சொன்னார்கள், அமீனு ஹாதிஹில் உம்மா, கண்மணி நாயகம் உங்களுக்கு வைத்த பெயர் சாத்தியமாகிவிட்டது, பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த கலாச்சாரம் இவர்களுக்குள் புகவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்கிறோம், நம்முடைய கலாச்சாரத்தை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை நம்முடைய மாற்று சகோதரர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா அல்லது அவர்களுடைய கலாச்சாரத்தை நாம் களவாண்டு கொண்டிருக்கிறோமா? நம்முடைய கலாச்சார உணர்வுகளை அவர்களுக்கு அளித்திருக்கிறோமா எண்ணி பார்க்கிறோம். ஆபீஸ்ல பாய் உட்கார்ந்து இருக்கிறாரு. போனவொன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னால் பதில் சொல்ல அவருக்கு தயக்கம். சார் நல்லா இருக்கிறீங்களா? வெளியே வரைக்கும் ஹஜ்ரத், நல்ல பழக்கம். ஆபீஸ்ல சென்றால் சலாம் சொன்னால் அதை ஒரு குறையாகவே நினைத்து அலைக்கும் சலாம் சார் நல்லா இருக்கிறீங்களா? வெளியே வந்து சொல்லுகிறார், நாம்
பதில் சொன்னால் மற்றவர்கள் ஒரு மாதிரியாக நினைப்பார்கள், தவறாக நினைப்பார்கள். நம்முடைய கலாச்சாரத்தை சொல்வதற்கு சுதந்திர நாட்டிலே உரிமை இல்லையா? உள்ளே சென்றவுடன் அவன் துணிச்சலாக வணக்கம் என்று சொல்லுகிறானே, அதை நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதற்கு என்ன தவறு இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நடைமுறை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம். அத்தனையும் நுகர்வு முறைகள், உண்ணுகிற உணவு முதற்கொண்டு உடுத்துகிற ஆடை வரை அனைத்திலேயும் அந்நியர்களை பின்பற்றி வாழணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள், இறைநேசர்கள், உலமாக்கள் எந்த வழியை பின்பற்றினார்கள் வரலாறுகளை ஆய்வு செய்யும். அதுவும் குறிப்பா இந்த புத்தாண்டுல முஹாஜிர்களாக இருக்கக்கூடிய அந்த தியாகிகளின் வரலாறுகளை கொஞ்சம் பாருங்கள். எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், மார்க்கத்துக்காக தியாகம் செய்தார்கள், தன்னையே அர்ப்பணிக்கிறார்கள். இஸ்ராஃப விட்டாங்க, தன்னை அர்ப்பணிச்சாங்க. வாசிலத் இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு தஆலா முஸ்லிம் ஆவதற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்பட்டு செல்கிறார். இஸ்லாம் ஆகல, பெருமானார் மதீனாவில் இருக்கிறார்கள், புறப்பட்டு செல்கிறார். நாயகத்தினுடைய கரத்தை பட்டுகிறார், இஸ்லாத்தை தழுவினார். மல்ஹாஜா, நபிகள் பெருமானார் கேட்கிறார்கள், உனக்கு என்ன தேவை இருக்கிறது என்றார்கள். நாயகமே, இஸ்லாம் தான் எனக்கு தேவை, அதைத்தான் நான் ஆகிவிட்டேன் நாயகமே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சாய்ஸ் கொடுக்கிறாங்க, ஹிஜ்ரத்துல் பாத்தி, ஹிஜ்ரத்துல் பாதி. ஹிஜ்ரத்துல் பாத்தி என்றால் நீ என்னோட தங்கிவிட வேண்டும், மீண்டும் உன்னுடைய குடும்பத்தை சந்திக்க கூடாது. ஹிஜ்ரத்துல் பாதி என்றால் உன்னுடைய குடும்பத்திற்கு நீ சேர்ந்து விடலாம், சந்தித்துக் கொள்ளலாம். எதை நீ தேர்வு செய்கிறாய் என்கிற பொழுது அந்த சஹாபி சொன்னார், நாயகமே, இப்பதான் ஃபர்ஸ்ட் முஸ்லிம் ஆகிறார், நாயகமே நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நான் செய்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், ஹிஜ்ரத்துல் பாத்தி, என்னோட இருந்து விடு என்றார்கள். கண்மணி நாயகம் தன்னுடைய குழந்தையை சந்திக்கவில்லை, மனைவியை சந்திக்கவில்லை, உற்றாரை சந்திக்கவில்லை, உறவினர்களை சந்திக்கவில்லை, பெற்றோரை சந்திக்கவில்லை. நபி சொன்னார்கள், நாயகம் சொன்னார்கள், ஏற்றார் இருந்தார். இந்த தியாக உணர்வு, மார்க்கத்திற்காக தன்னை ஒப்படைத்த உணர்வு இஸ்லாமியர்களில் எத்தனை பேர்களுக்கு உண்டு? மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்க தயாரா? நாமே ஒரு ஊருக்கு சென்று சாதாரணமாக ஒரு நண்பருடைய வீட்டிலே தங்கி நாளைக்கு போகலாம் என்றால் கூட மனைவி மக்கள் எல்லாம் இங்கே தனியாக இருக்கிறார்கள், அதனால் நான் கண்டிப்பாக செல்ல வேண்டும். அவசியமான காரியமாக இருந்தால் கூட அதை விட்டு விட்டு வருகிறான். மனைவி மக்களை துறந்து இஸ்லாத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் அந்த சஹாபாக்கள். அந்த வாசிலத் இப்னுல் அஸ்காயினுடைய நிலைகளை நாம் வரலாற்றில் ஆய்வு செய்து பார்த்தால், காலையில ஒரு ஆடை, மாலையிலே ஒரு ஆடை, மதிய நேரத்திலே ஒரு ஆடை என்று ஒரு நாளைக்கு 3-4 ஆடைகளை மாற்றுகிற பழக்கம் கொண்டவர் பெரும் கோடீஸ்வரர் வாசிலத் இப்னுல் அஸ்கா. இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு அவருடைய நிலைகளை நாம் எண்ணி பார்க்கிறோம். ஒரே ஆடை வாசிலத் இப்னுல் அஸ்கா ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆடைகள் ஒன்றாக இருந்தது. வரலாறுகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்து தலைவி, ஈருலக தென்றல், நபிகள் கோமான், நாயக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனித மகள் பாத்திமா. பெருமானார் ஒரு நாள் வீட்டிலே கதவை தட்டுகிற பொழுது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? உள்ளே வராதீர்கள் தந்தையே என்றார்கள். துடித்து போய்விட்டார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னம்மா சொல்லுகிறார்? உள்ளே வர வேண்டாம், பெருமானாரை வர வேண்டாம் என்று சொல்வதற்கு அகிலத்தில் யாருக்கு தகுதி இருக்கிறது? கடைசியிலே மகள் உள்ளே இருந்து சொன்னார்கள், ஆடை குறைவாக இருக்கிறது, உடுத்துவதற்கு சரியான ஆடை இல்லை, அங்கும் இங்கும் கிழிச்சலாக இருக்கிறது. நாயகமே, உங்களுடைய துண்டை எடுத்து எனக்கு கொடுங்கள், நான் என்னுடைய கிழிந்த ஆடைகள் இருக்கிற இடத்தை சரி செய்து கொள்கிறேன், உள்ளே வாருங்கள். பெருமானார் துண்டை கொடுத்து உள்ளே சென்றார்கள். ஆனால் அந்த அளவிற்கு சமுதாயத்திலே வாழ்ந்து காட்டிய அந்த நடைமுறை இஸ்லாமியர்களிடத்தில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? போடுற புர்காவிலேயே ஒரு காலத்துல புர்கா கருப்பா இருந்துச்சு, இன்னைக்கு விதவிதமான புர்காக்கள், அதையெல்லாம் தாண்டி போய் இன்னைக்கு பார்த்தாக்கா இங்க கிழிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. புர்காக்களை அழகை வெளிப்படுத்தும் சின்னங்கள் எப்படி நடைமுறை சென்று கொண்டிருக்கிறது? கேட்டா கல்யாணத்துல அந்த சேலையை பார்க்க முடியாம போயிருதா இல்லையா? ஒரு மாதிரி போடுறதே அதுக்காக வேண்டிதான். அந்த சேலையை இந்த கிழிச்சல்ல பாத்துக்கலாம்ல, என்ன சேலை உடுத்திருக்காங்கன்னு. சேலைகளை என்ன புர்காவை கலட்டியா காட்ட முடியும்? இதற்கு ஒரு வழி. அன்றைய காலத்தில் எல்லாம் ஆடைகள், கை முழங்கை தெரிகிற முழங்கை அனைத்தையும் மூடி கவர் பண்ணி ஆடைகள் இருந்தது ஒரு காலம், குப்பாயம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு அதெல்லாம் தாண்டி முழங்கைக்கு மேலே ஏறி ஒரு காலம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அதெல்லாம் இல்ல, கையே காலி, கையே இல்லாத கலாச்சாரம், ஆடை குறைப்புகள், ஆண்கள்
ஆண்களுக்கு ஆடை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, பெண்களுக்கு ஆடை குறைந்து கொண்டே வருகிறது. இஸ்லாமியர்கள் இதை பின்பற்றினால் சமூகம் எங்கே போய் நிற்கும் என்றொரு கவலையும் இங்கே எழுகிறது. எங்கு பார்த்தாலும் இஸ்லாம். கடைசியில் அல்லாஹ்வினுடைய அந்த வக்ஃபுகளை பராமரிக்கிறதுல கூட இஸ்லாம். வக்ஃபு சொத்துக்கள், வக்ஃபு என்று சொன்னாலே அதை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, அதை அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பு செய்யவும் முடியாது. இந்த வக்ஃபு சொத்துக்கள், இதுல என்ன விளையாட்டு நடக்கிறது? தமிழ்நாட்டிலே மட்டும் கணக்கிலே உள்ள வக்ஃபுகள் 40,000 கோடி உண்டு. 40,000 கோடி. அதை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு சரியான முறையிலே வக்ஃபை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த முறையிலே பயன்படுத்தினால் ஏழைகளின் கஷ்டத்தை தீர்த்து விடலாம். ஆனால் இன்றைக்கு அங்கே விளையாண்டு கொண்டிருக்கிறார். எவனோ ஒருவன் அடித்து சாப்பிடுகிறார். கேட்பாரத்து கிடக்கிறது. சமூகத்தின் நிலை எங்கே போகிறது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தை நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்க. சாத் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் ஹவுஸ்ல ஒளி செஞ்சுட்டு இருக்காங்க. சிலர்களுக்கு ஒளி செய்யறாருன்னா அங்கதான் வசுவசாலை ஆரம்பமாகும். வலகான் டைத்தான் வந்துருவான், கையை மட்டும் 25 தடவை கழுவுவான். ஒளி செஞ்சுட்டு எந்திரிக்கிற உள்ளாட்டி உடம்பே குளிச்ச மாதிரி தான் இருக்கும். தண்ணி எடுத்து மூஞ்சில சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சு எவன் மேல இருக்க கோபத்தை எல்லாம் இவன் மேலேயே காட்டி, இதுவும் இஸ்ராப். சாத் ரலியல்லாஹு தஆலா ஒளி செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாதே இஸ்ராப் செய்யாதே நாயகமே, ஆறு ஓடுகிறது, ஓடுகிற தண்ணீரில் என்ன இஸ்ராப் நாயகமே என்கிற பொழுது நேரத்தை வீண் விரயம் செய்து விட்டாயே என்று நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நேரத்திலும் வீண் விரயம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய நேரத்தை சரியான காரியத்தில் பயன்படுத்துகிறோமா, வீண் விரயத்தில் பயன்படுத்துகிறோமா எண்ணி பாருங்க. காலையிலிருந்து இன்றைக்கு ஜும்மா வரைக்கும் இருக்கிறோமே, எத்தனை நேரத்தை பயன்பாடுள்ள நேரமாக பயன்படுத்தி காலையிலிருந்து இதுவரை. ஜும்மாவுக்கு வருவதற்கே சிலர்களுக்கு கரெக்டா அந்த குத்துபாவில் ஏறும்போது தான், ஒரு சிலர் சலாம் கொடுக்கும் போது வந்து கரெக்டா சேர்ந்துடுறது. இப்படியும் நம்முடைய நிலைகள். நேரத்திலும் வீண் விரயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் சஹாபாக்களை எப்படி கண்டித்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காப்பு போட்டு வந்தார்கள். காப்பு போட்டு வளையல் போட்டு வருவதை பார்த்து விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன பாத்திமா நரகத்தின் காப்பு அணிந்திருக்கிறாயே என்றார்கள். பாத்திமா, இது உனக்கு அழகல்ல, நீ வழிகாட்டி, சமூகத்தை திருத்த வந்தவன், சொர்க்கத்தின் தலைவி, உனக்கு வளையல் அழகல்ல. ஆனால் அந்த பாத்திமாக்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். கை நிறைய வளையல், விதவிதமான வளையல்கள், தேவையில்லாம அதுக்குன்னு தனியா ஒரு பாக்ஸ் இருக்கு வீட்டுல. கவரிங் கடையே உள்ள இருக்கும். 3 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றிக் கொள்வார்கள், போடாமலே மாத்தி மாத்தி. எத்தனை வீண் விரயங்கள். அழகு சாதனங்கள் என்று சாப்பிடுறதுக்கு பயன்படுத்த விட ஒவ்வொரு குடும்பத்தில் இன்றைக்கு அழகு சாதனங்களுக்காக அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு புள்ளி விவரங்கள். ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கு அவனுக்கு ஆகிற செலவை விட இதர செலவுகள் அதிகம். அழகு சாதனங்களுக்கான செலவுகள் அதிகம். அன்றைக்கு சகாபாக்கெல்லாம் பேரன் லவ்லிய தடவிட்டா போனாங்க. இன்னைக்கு ஆம்பளைகளே ஆரம்பிச்சாங்க. இத பொம்பளைகளுக்கு வந்து இன்னைக்கு கடைசியில் அந்த அரும்பு மீசை முளைத்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் கூட்டத்தை பார்த்தாக்கா ஜேபுக்குள்ள வச்சுக்கிட்டே தான் அலையலாம். வெளியே போகும்போதே அப்படி எடுத்து பூச்சிக்கிட்டு கண்ணாடியில ஒரு பார்வை பார்த்து ஒரு சீவிட்டு தான் வெளியவே போறான். இது என்ன கலாச்சாரம்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் ஒரு வரலாறு நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறார்கள். ஹப்பாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்ம இளைஞர் மாதிரி குனைன் போர்க்களம் முடிக்கிறது. குனைன் போர்க்களம் முடிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் எல்லாம் கூடாரம் விட்டு தங்கி இருக்கிறாங்க. ஹவ்வாத் ரலியல்லாஹு தன்னுடைய கூடாரத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வருகிற பொழுது போர்க்களத்திற்கு ரசூலுல்லாஹ் சில பெண்களை அழைத்து செல்வார்கள். தண்ணீர் கொடுப்பதற்காக, மருந்துகள் இடுவதற்காக, இதற்கெல்லாம் பெண்கள் வருவார்கள் உதவிக்காக. பெண்கள் எல்லாம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹவ்வாத் ரலியல்லாஹு தஆலா வெளியே வந்தோன்னு பெண்களை பார்த்த உடனே இவர்களுக்கு ஒரு வகையான மயிலார், ஒரு திரும்புதல். வாலிபர் அல்லவா, உள்ள போய் வேற ஆடையை அணிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சுத்தமாக வந்து பெண்கள் தன்னை பார்க்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்தார். இவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூடாரத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். ஹவ்வாத் பெண்களுக்கு நேராக அமர்ந்து ஆடைகளை சரி செய்து கொண்டு ஒரு மாதிரியாக அமர்ந்திருப்பதை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதாயா ஹவ்வாத், ஹவ்வாத்தை என்ன ஆனது, ஹவ்வாத்தை என்ன ஆனது? பெருமானாரை பார்த்தவுடன் பதட்டத்திலே, பொதுவாகவே திடீர்னு ஒரு இளைஞர் ஒரு மாதிரியா நின்றுட்டு இருக்கும்போது அங்க அத்தா வந்தா என்ன செய்வாரு? அப்பா வந்த பதட்டத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுவான்.
இதை போன்று பெருமானாரை பார்த்தவுடன் சொன்னார், ஒட்டகை காணாம போச்சு நாயகமே, அதனால தேடிட்டு இருக்கிறேன். ஒட்டகை காணவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறேன். கஃபாத், ஒட்டகை காணவில்லை என்றால் ஒட்டகை போன திசையிலே செல்ல வேண்டும். பொம்பளைகளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து என்ன செய்யற கஃபாத்? என்ன செய்கிறார்? ஒண்ணுமே பேச முடியல. கஃபாத் ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் பேச முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாஉல் ஹாஜத்துக்காக சென்றார்கள். கஃபாத் ரலியல்லாஹு தஆலா பின்னாடியே செல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வருகிற பொழுது கஃபாத் இடத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு தூரமாக செல்லுகிறார்கள். தூரமாக சென்று இலைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து மறைப்பிலே கலாவுல் ஹாஜத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். கஃபாத் ரலியல்லாஹு தஆலா தண்ணீரை வாங்குவதற்காக நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கஃபாத், அந்த காணாமல் போன ஒட்டகை என்ன ஆச்சு? இந்த காணாமல் போன ஒட்டகை என்ன ஆனது? போச்சுடா, பெரிய வம்பா போச்சே. ரசூலுல்லாஹ் விடமாட்டாங்க. மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை முடித்ததற்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள். கஃபாத், அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த ஒட்டகை என்ன ஆச்சு கஃபாத்? கஃபாத் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கடுமையான சோகம். பயண கூட்டம் மீண்டும் மதீனாவிற்கு புறப்படுகிறது ஹுனைனில் இருந்து. பெருமானார் ஒட்டகையிலே செல்லுகிறார்கள். செல்லுகிற பொழுது கஃபாத் ரலியல்லாஹுவினுடைய ஒட்டகமும் பக்கத்தில் அப்படியே கலக்க ஆரம்பிச்சிருச்சு. கஃபாத் இருந்தாலும் ஒட்டகை சமீபத்திலே வருகிற பொழுது கஃபாத் பின்னால் இழுக்கிறார்கள். பெருமானாரும் இதை புரிந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் மெதுவாவே வருகிறார்கள். வந்து பின்னால் திரும்பி, கஃபாத், அஸ்ஸலாமு அலைக்கும், ஒட்டகம் என்ன ஆனது? என்ன ஆனது கஃபாத்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வந்து சேர்கிறார்கள். ஒன்றும் பேச முடியவில்லை கஃபாத்துக்கு. மஸ்ஜிது நபவியிலே தொழுதால் கண்டிப்பாக தொழுகையை முடித்து விட்டு பெருமானார் கேட்பார்கள் என்பதற்காக வேண்டியே அடுத்த பள்ளிக்கு போயிட்டாங்க. அடுத்த பள்ளிக்கு செல்லுகிறார்கள். பனு ஜுரைக் போன்ற பள்ளிகள் எல்லாம் அன்றைக்கு இருந்தது. 8 பள்ளிகள் மதீனாவிலே அன்றைக்கு இருந்தது. அதுல ஒரு பள்ளியில தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டா என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபாத்தை பார்க்கறாங்க, காணவில்லை. ஆனால் கஃபாத் நினைக்கிறார், பெருமானாரின் பள்ளியிலே தொழுதால் ஒரு ரக்காத்துக்கு 50,000 நன்மைகள் உண்டே, அந்த நன்மைகள் போகிறதே என்று எண்ணிக்கொண்டு ரசூலுல்லாஹ் எந்த நேரத்துல தொழுக மாட்டாங்களோ அந்த நேரத்துல போய் நம்ம தொழுதுட்டு வரலான்னு காலையில ஒரு 8-8:30 மணிக்கு போய் தொழுகைக்கு நின்றாங்க. இவர் தொழுகைக்கு நின்றவுடன் நபிகள் பெருமானார் வீட்டை திறந்து வருகிறார்கள். கஃபாத்தை பார்த்தார்கள். கஃபாத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் பார்த்தார், வம்புதான் பிரச்சனை. பொதுவாகவே இந்த மாதிரி நிலைகள்ல என்ன செய்வது? வளைச்சு வளைச்சு சூரா ஓதுறார். சூரா ஓதிக்கிட்டே இருக்கிறார். குல்ல ஊது பிரபில் பலக்கு முடிச்சு குல்ல ஊது பிரபில் நாஸ் மீண்டும் தொடங்குகிறார். பெருமானார் தொழுகையில் இருக்கிற பொழுதே சொன்னார்கள், கஃபாத், நீ தொழுகையை முடிக்கிற வரை நான் இந்த இடத்தை விட்டு நகரப் போவதில்லை, இங்கேதான் அமருவேன். கடைசியில் ஒரு வழியா தொழுகையை முடித்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று கொடுத்தவுடன் பெருமானார் கேட்டார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா கஃபாத், இந்த ஒட்டகை என்ன ஆனது? பூனி குறுகி போய் கடைசியிலே கஃபாத் சொன்னார்கள், நாயகமே, நான் இஸ்லாம் ஆனதிலிருந்து ஒட்டகை தொலையவே இல்லை நாயகமே, தொலைஞ்சதே கிடையாது நாயகமே, ஒரு தவறு சொல்லிவிட்டேன் நாயகமே, மன்னித்துக் கொள்ளுங்கள் நாயகமே. ரஹிமக்கல்லாஹ் ரஹிமக்கல்லாஹ் ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உமக்கு ரஹ்மத்து செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்காக கடிந்து கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர் செய்கிறார்கள். அல்லாஹ் உமக்கு ரஹ்மத் செய்வானாக. ஒரு மனிதனை எப்படி சீர் செய்வது? மாயூஸ் ஆக மாட்டார்கள் பெருமானார். அந்த நாயகம் கஃபாத்துக்கு சொன்னது இதுதான். கஃபாத், உன்னுடைய அலங்காரத்தை குறைத்துக் கொள் கஃபாத், இஸ்ராஃபிலே மூழ்கி விடாதே கஃபாத், இஸ்ராஃபிலே மூழ்கி விடாதே. இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை வீண் விரயங்களிலே உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. உண்பதிலிருந்து உடுத்துவது வரை, கடைகளிலிருந்து வீடு வரை, சாதாரண தரைகள் எல்லாம் போட்ட காலம் எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கு அதை ஒரு பேஷனாகவே, வீடு கட்டுகிறார் என்று சொன்னால் சாதாரண தரை இருப்பதை கேவலமாக நினைக்கிறார். சாதாரண தரையிடுவதை கேவலமாக நினைத்து மார்பில் சாதாரண அந்த காலத்துல உள்ளது. இப்ப கிரைனைட்ஸ் தான் போடணும். காசு இல்லாட்டி கடனை வாங்கியாவது கிரைனைட் போட்டு வீட்டை அலங்கரித்து காட்டி 2 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு செலவு என்றால் இவருடைய ஆடம்பர பொருட்களால் அலங்காரத்தால் 7 லட்சம் செலவழிக்கிறார். இதுவா இஸ்லாமிய கலாச்சாரம்? மார்க்கம் சொன்ன முறைப்படி ஒரு வீடு கட்டினா ஒரு ரூம், 2 ரூம்கள் இருக்கலாம், ஒரு ஹால் இருக்கலாம். மார்க்கம் சொன்ன முறைப்படி அமைப்பாக பார்த்தாக்கா சில இடங்கள்ல பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தால் வறியவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒரு வீட்டுல 22 ரூம் எல்லாம் பூட்டியே வச்சிருக்கிறான். சைத்தான்கள் குடியிருக்க ரூம்பா? ஏழைகள் வாடுகிறார்கள். தேவைக்கு மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் இந்த கலாச்சாரம் வெஸ்டர்ன் கலாச்சாரம் இன்றைக்கு இஸ்லாமியர்களை தொற்றிக் கொண்டது. இந்த கலாச்சார நோய்கள் நீங்க வேண்டுமானால்
சஹாபாக்களினுடைய வரலாறுகளை புரட்டியே ஆய்வு செய்து ஆக வேண்டும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்துல அந்த சின்ன பையன் சொன்னான் அல்லவா, மாடா மாளிகைகள் இருக்கிற பொழுது அந்த சின்ன சிறுவன் 10 வயது சிறுவன் உள்ளே சென்று சொன்னான், லஅல்லக்கும் தஹ்லுதூன் ஹஜ்ஜாஜ், இவ்வளவு ஆடம்பரமான மாளிகையில் வாழுகிறாயே, இதில் நீ நிரந்தரமாக இருந்து விடுவாயா? இதில் நிரந்தரமாக இருந்து விடுவாயா? பிறகு எதற்கு இவ்வளவு ஆடம்பர மாளிகைகள்? எதற்கு? ஏன் இஸ்ராஃபு செய்கிறாய்? மக்களின் பணத்தை ஏன் கொள்ளையடிக்கிறாய்? இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம். எத்தனை கொள்ளைகள்! ஒரு பக்கம் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், சொந்த பந்தங்களே வாடுவான். தம்பி கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறான், அண்ணன் பார்த்தால் மாடிக்கு மேல் மாடி, மாடிக்கு மேல் மாடி எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். ஒரு குடும்பம் வறுமையில் வாடுகிறது, மறு குடும்பம் பார்த்தால் செலிசெலிப்பில் இருக்கிறது. இதையும் மார்க்கம் சொல்லுகிறது. எண்ணி பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களுடைய சகோதரர் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், ஃபதுல் இப்னு அப்பாஸ், ரெண்டு பேரும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சின்ன பையன், ஃபதுல் இப்னு அப்பாஸ் பெரியவர். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு ஏராளமாக செல்வம் குவிகிறது, இவருக்கு ஒன்றுமில்லை. உடனே அழைத்து சொன்னார்கள், சகோதரர், என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ 2 பேர்களுக்கும் சமம் தான் என்றார். 2 பேர்களுக்கு சமம் தான் என்றார். இதை வைத்து நான் என்ன செய்வேன்? கடைசியில 2 பேர் என்ன சொன்னாங்க? தங்களுடைய தேவை போக மிச்சம் இருக்கக்கூடியதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவினார்கள் என்று பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுல சிறுவாடு சேர்த்த பணம் ஒன்று இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய வீட்டுல இந்த பணம் ஏது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிற பொழுது, நான் சிறுவாடு சேர்த்தேன் என்று மனைவி சொல்லுகிற பொழுது, பைத்துல் மால்ல சேர்த்துட்டாங்க. இதுக்கு மீன் விரயம் தான். இதை வைத்து நீ எதையாவது செய்து கொண்டிருப்பாய், விதாத்துக்களை நடத்தி கொண்டிருப்பாய், எதையாவது செய்து கொண்டிருப்பாய், அதனால் இதை பைத்துல் மாலிலே சேர் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். இந்த இஸ்ராஃப் குறைக்கப்பட்டு அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழுகிற தன்மை சமூகத்திலே வந்தால் கண்டிப்பாக இஸ்லாமியர்களை போன்று ஒருவர் இல்லை என்ற நிலை உருவாகிவிடும். நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட பிறந்தவர்கள். வீண் விரயங்களை கொடுத்து, வீண் விரயங்களை தடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழுகிற நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹ்ரு தஅவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் முர்ஸலீன் وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. وقال النبي صلى الله عليه وسلم: الطهور نصف الإيمان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓரிரு வாரங்களாக சேலத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற சில வியாதிகளை, காய்ச்சலை நாம் பார்க்கிறோம். விதவிதமான பெயர்களோடு அறிமுகமாகி 2 காலில் நடப்பவர்கள் எல்லாம் 3 காலிலே நடக்கிற அளவிற்கு கடுமையான வேதனைகளையும் தாக்கங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறதே. மார்க்கம் இது சம்பந்தமாக என்ன சொல்லுகிறது? அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே பெருமானார் கொசுக்களின் விஷயமாக இந்த சமுதாயத்திற்கு நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சமுதாயத்தை வேதனை கொடுக்க வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ் கொசுக்களின் மூலமும் பேனின் மூலமும் அல்லாஹ் வேதனை கொடுப்பான் என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பெருமானாரினுடைய வாழ்க்கை முழுக்க தூய்மையாகவே இருந்தார்கள். புறமும் தூய்மைதான், அகமும் தூய்மைதான். இஸ்லாமிய மார்க்கமே இந்த 2ஐயும் தான் போதிக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களை நீங்கள் பார்த்தால் வெளிரங்கமும் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ரங்கமும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதனால் பெருமானார் ஒரு படி மேலே ஏறி பேசுகிறார்கள். சுத்தம் இருக்கிறதே அது ஈமானில் பாதி என்றார். ஈமான்ல பாதி தொழுகை கிடையாது. எவ்வளவு பெரிய வணக்கம்! ஹஜ் ஈமானிலே பாதி என்று பெருமானார் சொல்லவில்லை. நோன்பை ஈமானிலே பாதி என்று பெருமானார் சொல்லவில்லை. ஜக்காத்தை ஈமானிலே பாதி என்று சொல்லவில்லை. ஆனால் சுத்தத்தை ஈமானிலே பாதி என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சுத்தத்துக்கே சொந்தக்கார இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்கிறோம் என்பதைத்தான் நாம் இங்கே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இஸ்லாமியர்களுக்கு என்றால் வீடு கிடையாது, காரணம் சுத்தம் இல்லை. சுத்தத்திற்கே சொந்தக்காரர்களுடைய நிலை இப்படி மாறிவிட்டது. பிலால் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஒரு முறை அழைத்து கேட்கிறார்கள், பிலால், மிஅராஜுக்கு நான் சென்ற நேரத்தில் எனக்கு முன்னால் நீங்கள் சென்று கொண்டிருந்தீர்களே, என்ன காரணம்? அப்படி என்ன செய்கிறீர்கள்? என்ன அமல் செய்கிறீர்கள்? எனக்கு முன்னால் அல்லவா நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது பிலால் சொல்லுவார்கள், நான் எப்பொழுது சிறுநீர் கழித்தாலும் சுத்தம் செய்துவிட்டு ஒழு செய்து 2 ரக்காத் தொழுது கொள்வேன் நாயகமே. எப்பொழுது சிறுநீர் கழித்தாலும் இஸ்திஞ்சாவுக்கு பிறகு நான் சுத்தம் செய்து கொள்வேன் நாயகமே. இதுதான் மிஅராஜிலே உங்களுக்கு முன்னால் என்னை அழைத்து சென்றது என்கிறார்களே பெருமானார். சுத்தத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் உண்டு. அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறான்? பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறான் என்றால், யார் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அகத்தை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, அதோடு மட்டுமல்லாமல் யார் புறத்தை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, இவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒழு செய்த உடனே எழுந்து நின்று ஓதுகிறோம் அல்லவா துவா, அதுதான் இந்த துவா. யா அல்லாஹ், புறத்தை சுத்தப்படுத்தி விட்டோம், அகத்தையும் இறைவா சுத்தப்படுத்தி விடு என்று துவா செய்து விட்டுத்தான் உள்ளே வருகிறோம். ஆக சுத்தம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தை நாம் பார்த்தால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவார்கள், ரசூலுடைய வீட்டிலே குப்பைகள் இருக்காது. பெருமானார் அதை அறவே பிரியப்படுவது கிடையாது. குப்பைகளை பெருமானார் பிரியப்பட மாட்டார். எப்பொழுதுமே நல்ல நறுமணம், அத்தர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அத்தர் என்றால் ரொம்ப பிடிக்கும். தாடிக்கு அத்தரிட்டுக் கொள்ளுகிற பழக்கம் பெருமானாருக்கு உண்டு. மிஸ்வாக், பெருமானாரினுடைய வாய் என்றைக்குமே வாடையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிஸ்வாக்கோடு தான் பெருமானார் இருப்பார்கள். பெருமானார் சுத்தமாகவே இருந்த காரணத்தினால் தான் பெருமானாரின் மீது ஈக்கள் அமராது, பெருமானாரின் மீது கொசுக்கள் அமராது என்றால் அப்ப பெருமானார் எந்த அளவிற்கு சுத்தமானவர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானாரின் மீது கொசுக்கள் அமராது. இன்றைக்கு நம்மளை பாயா தேடி தேடி வந்து கொசு கடிக்குது. பகல் கொசு இரவு கொசு என்று பிரித்து இன்றைக்கு பாகுபடுத்தி பல வியாதிகளை சொல்லப்படுகிறதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மையின் பேருருவமாக இருந்த காரணத்தினால் தான் அவர்களை கொசு தீண்டுவது கிடையாது, அவர்களை ஈக்கள் தீண்டுவது கிடையாது, தொடுவதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை பார்த்து ஒரு தடவை சொல்லுகிறார்கள், ஆயிஷா, வீட்டில் இருக்கிற பாயை எல்லாம் சுத்தப்படுத்திக் கொள்ள ஆயிஷா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நாயகமே சுத்தமாகத்தானே இருக்கிறது. இல்லை ஆயிஷா, நீ சுத்தப்படுத்திக்கொள். பெருமானாருக்கு தெரியாதா? கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதற்காக ஆயிஷா சுத்தப்படுத்துகிறார்கள். சுத்தப்படுத்துகிற பொழுது ஒரே ஒரு ஓரத்திலே சிறிதளவுக்கு இரத்த துளி இருந்தது. பெருமானார் அதனால் தான் சொன்னார்கள் என்று ஆயிஷா சொல்லுகிறார். அப்ப வீட்டை ரொம்ப சுத்தமாக, ஒரு அசுத்தம் கூட இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தார்கள். ஒரு காலம் இருந்தது, நம்ம ஆட்களே பாத்ரூம் எல்லாம் கட்டும் பொழுது வீட்டுக்கு வெளியே வைக்கிற காலம் இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் போய் நாகரீகம் என்ற பேரிலே படுக்கை அறையிலேயே பாத்ரூம், எல்லாமே உள்ளேயே, அசுத்தங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டது. இந்த சூழலைத்தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். இதனால் தான் பல நோய்களால் தாக்கப்படுகிறோம். நோய் கண்டவர்கள் எப்படி நடக்க வேண்டும், அதற்கும் மார்க்கத்திலே வழி உண்டு. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் கண்டவர்கள், காய்ச்சல் உள்ளவர்கள், வியாதியாக வீட்டிலே படுத்திருப்பவர்கள் எப்படி நினைக்க வேண்டும், இதையும் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் வீட்டிலே இருக்கிற பொழுது அதிகமாக அல்லாஹ்வை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். நோயாளிகளுக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லப்படுகிறதே. நோயாளிகளே, அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருங்கள், நிம்மதி உண்டு. மயதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தல்லாஹு சிறகுல் அசீஸ் அவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டிப்பார்கள். எப்பொழுதுமே அல்லாஹ்வின் நினைப்பிலே இருந்தார்கள், நிம்மதியை கண்டார்கள். விலை உயர்ந்த வைர பாத்திரம் ஒன்று கொண்டு வரப்படுகிறது, கௌசுல் ஆலம் இடத்திலே கொடுக்கப்படுகிறது. அவர்கள் காதிம் இடத்திலே, பணியாளர் இடத்திலே கொடுத்து உள்ளே வைக்கிறார். பணியாளர் வாங்கி வைக்கிறார். சில நாட்கள் ஆகிறது, அந்த பாத்திரத்தை எடுத்து வா என்கிறார். பணியாளர் உள்ளே சென்றார், பாத்திரத்தை கண்டார், பாத்திரத்தை காணவில்லை. விலை மதிப்பட்ட பாத்திரத்தை காணவில்லை. கௌசுல் ஆலம் என்ன செய்ய போகிறார்களோ என்ற பதட்டத்திலே முன்னால் வந்து பாத்திரம் காணாமல் போய்விட்டது என்று சொல்லுகிற பொழுது அப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் சொல்லுகிறார்கள். அவருக்கு ஆச்சரியம். கொடுத்த பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ்,
காணாது போன பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ்வா என்று கேட்கிற பொழுதுதான் சொன்னார்கள், பாத்திரம் வந்த பொழுது என்னுடைய உள்ளத்தை பார்த்தேன், பாத்திரத்திற்காக அதை ஆசைப்படவில்லை, அதனால் அல்ஹம்துலில்லாஹ். துளைந்த பொழுது என்னுடைய உள்ளத்தை பார்த்தேன், துளைந்ததற்காக கவலைப்படவில்லை, அதனால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய நினைப்பிலே இருப்பவர்கள் எதையும் கவலைப்படுவதில்லை. لنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس والثمرات وبشر الصابرين. அல்லாஹ் சொல்லுகிறான், பல சோதனைகளை நான் கொடுப்பேன். அல்லாஹ்வினுடைய திக்ரை கொண்டு யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் பேசுகிறார். நிறைய சோதனைகள், அதில் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய வரலாறுகளை பாருங்கள். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலாவை கொலை செய்வதற்காக அனுப்புகிறான் ஹஜ்ஜாஜ். கடுமையான கொடுங்கோல் அரசன் ஹஜ்ஜாஜ். பெண்களை மட்டும் 40,000 பெண்களை, இஸ்லாமிய பெண்களை சிறையில் இட்டவன் ஹஜ்ஜாஜ். பெரும் பெரும் சஹாபாக்களை கொலை செய்தவன் ஹஜ்ஜாஜ். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் பெரும் சஹாபிகள். காபத்துல்லாவிலேயே ரத்தத்தை ஓட்டியவன் ஹஜ்ஜாஜ். இந்த ஹஜ்ஜாஜ் சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹுவை கொலை செய்வதற்காக 10 குண்டர்களை அனுப்புகிறார். காட்டிலே உட்கார்ந்து இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பலகீனமான அந்த நபித்தோழர் சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா. ரொம்ப பலகீனமானவர். அவர்களுக்கு மூச்சும் பேச்சும் நிம்மதியும் திக்ருல்லாஹ் தான். இந்த 10 பேரும் போய் அந்த பலகீனமான மனிதரை பிடித்து இழுத்து வருகிறார்கள். வருகிற வழியிலே இரவு நேரமாகிவிட்டது, கடுமையான காடு. ஒரு பாதிரியின் வீடு மேலே இருக்கிறது. இந்த 10 பேர்களும் பாதிரியின் வீட்டிலே ஏறி தங்கிக் கொள்கிறார்கள். சயீத் இப்னு முஸய்யப் இடத்திலே நீங்களும் வந்து தங்கிக் கொள்ளுங்கள், காலையிலே ஹஜ்ஜாஜ் இடத்திலே அழைத்து செல்ல வேண்டும் என்கிற பொழுது சயீத் இப்னு முஸய்யப் சொன்னார்கள், நான் பரிசுத்தமானவன், நான் பரிசுத்தமானவன், முஃமின், காமிலான முஃமின். நான் ஒரு பாதிரியினுடைய வீட்டிலே தங்குவதா? முடியாது. நான் இந்த காட்டிலேயே தங்கிக் கொள்கிறேன். வன விலங்குகள் எல்லாம் நிறைந்திருக்கிற காடு, இதிலே தங்க போகிறீர்களா என்கிற பொழுது சயீத் இப்னு முஸய்யப் சொன்னார்கள், வன விலங்குகள் என்னை ஒன்றும் செய்யாது. காரணம், நான் இறை பயத்திலே வாழக்கூடியவன், இறை நினைப்பிலே வாழக்கூடியவன். மேலிருந்து பார்க்கிறார்கள் இரவு நேரத்திலே மிருகங்கள் இவர்களை பாதுகாக்கிறது. சயீத் இப்னு முஸய்யபை மிருகங்கள் பாதுகாத்தது என்பது வரலாறு. மறுநாள் காலை அந்த 10 பேர்களும் சொன்னார்கள், நாங்கள் ஹஜ்ஜாஜ் இடத்திலே சென்று சயீத் இப்னு முஸய்யப் காணவில்லை என்று சொல்லிவிடுகிறோம், நீங்கள் பிழைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பார்த்தால் பெரிய மனிதரை போன்று தெரிகிறது, இறை நேசரை போன்று தெரிகிறது என்று சொல்லுகிற பொழுது சயீத் இப்னு முஸய்யப் சொன்னார்கள், என்னை நீங்கள் அழைத்து செல்லாவிட்டால் ஹஜ்ஜாஜ் உங்கள் 10 பேரையும் கொலை செய்து விடுவான். அதற்கு நான் ஒருவன் போவதை நான் திருப்தியாக நினைக்கிறேன். காரணம், என்னுடைய இறைவனின் லிகா கிடைக்க போகிறது, இறைவனை சந்திக்க போகிறேன், நேரம் நெருங்கிவிட்டது. அந்த நேரத்திலும் இத்மினானாக மன நிம்மதியோடு சென்றார்களே, அதற்கு என்ன காரணம்? ذிக்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நினைப்பு தான் அவர்களுக்கு நிம்மதியை வழங்கும். அந்த இறை நினைப்பு இருக்க வேண்டும். ذிக்ருல்லாஹ்விலே இருந்தால் கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும். இரண்டாவது, நோயுற்றவர்கள் நிம்மதியை பெறுவதற்கு இரண்டாவது வழி நியமத்துகளை நினைக்கணும். அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற நியமத்துக்களை நினைக்கணும். அல்லாஹ் நோயை விட்ட காலம் அதிகமா, ஆரோக்கியத்தை கொடுத்த காலம் அதிகமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எந்த காலம் அதிகமான காலம் என்று எண்ணினால் கண்டிப்பாக அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவே இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் அல்லாஹ்வை தூற்றுவதா? இறைவா, காய்ச்சலை கொடுத்து விட்டாய், வேறு யார் கிடைக்காதா, நான் தான் கிடைத்தேனா என்று சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்வை இழுப்பதா? இறை நேசர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள். அபுதரியா, கையும் இல்லை காலும் இல்லை, 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை, சூம்பி போய் கிடக்கிறது. வழியிலே செல்லுகிற பொழுது இந்த அப்தரியா அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார். சென்ற மனிதர் கேட்கிறார், என்ன காரணத்தினால் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு தான் கையும் இல்லை, உங்களுக்கு தான் காலும் இல்லை, என்ன நியமத்து இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறீர்கள்? அப்பொழுதுதான் அபுதரியா பேச ஆரம்பித்தார். இறைவன் எனக்கு ஈமானை கொடுத்திருக்கிறானே, உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத பெரிய நியமத்து ஈமானை கொடுத்திருக்கிறானே. நான் கேட்காமலேயே உம்மத்தே முஹம்மதியாவிலே என்னை பிறக்க வைத்திருக்கிறானே. நான் முயற்சி செய்யாமலேயே எனக்கு உணவை கொண்டு வந்து கொடுக்கிறானே, அதை செரிக்க வைக்கிறானே, அதை வெளியாக்குறானே. அந்த இறைவனுக்கு எத்தனை கோடி நியமத்துக்கள், எத்தனை கோடி நன்றி நான் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அபுதரியா.
நியாமத்துக்களை நினைத்து பார்த்தால் கண்டிப்பாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாறினோம். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலைப்பாடுகள் நியாமத்தை நினைக்கக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. அல்லாஹ்வை தூற்றுவதற்கு ஆள் நிறைய இருக்கிறதே தவிர அல்லாஹ்வினுடைய நியாமத்துக்களை நினைப்பவர்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறார்கள். ஷேக் சாதியினுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். அல்லாமா சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரணும். பாலைவன பகுதி, மதிய வேலை, செருப்பில்லை. எப்படி போவது? பள்ளிக்கு போகலாமா வீட்டிலேயே தொழலாமா, போகலாமா வீட்டிலேயே தொழலாமா? இன்றைக்கு நம்ம ஆளுகளும் நிறைய பேர் அப்படி உண்டு. வாகன வசதிகள் இருக்க, கொஞ்சம் தூரம் நடந்து வரணும், கடுமையா வெயில் இருக்குது, போகலாமா இங்கே தொழுதரலாமா, போகலாமா இங்கே தொழுதரலாமா, இப்படி இழுத்துக்கொண்டே இருப்பவர்கள் நம்மிலும் உண்டு. ஷேக் சாதி பரவாயில்லை, போய்விடலாம் என்று எண்ணி புறப்பட்டு பள்ளிக்கு செல்கிறார்கள். அங்கு சென்று பார்த்தால் 2 காலே இல்லாத ஒருவர் இருக்கிறார். யாரெல்லாம் எனக்கு செருப்பு தான் இல்லை நாயனே, கால் இல்லாமலேயே உன்னை வணங்குவதற்காக வந்திருக்கிறார் நாயனே, அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது மனதிலே நிம்மதி பிறக்கிறது. நிம்மதி எப்பொழுது உண்டாகும்? நியாமத்துக்களை எண்ணி பார்க்கிற பொழுது நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்துக்களை எண்ணி பார்க்க வேண்டும். 3வது வழி, ஒரு மனிதன் நிம்மதியை காண வேண்டுமானால் இபாதத்திலே மூழ்க வேண்டும், இதாஅத்திலே இருக்க வேண்டும். இபாதத், இதாஅத், இந்த 2 நாளையும் நிம்மதி கிடைக்கும். நோய் உற்றவர்கள், வீட்டிலே இருப்பவர்கள் இபாதத் இதாஅத் செய்தால் நிம்மதியை பெற்றுக் கொள்ளலாம். நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களுக்கு நிம்மதி கிடைத்ததே எதனால்? இதாஅத்தால். இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அளவு கடந்த பாசம், அந்த பாசத்தின் வெளிப்பாடு அவர்களுக்கு இதாஅத். பணிந்து நடந்தார்கள், நிம்மதியை கண்டார்கள். வரலாறுகள்ல நிறைய வரலாறுகளை நம்ம பார்க்கலாம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கோழி அறுத்தார். கோழி அறுத்த உடனே அந்த கோழி துள்ளு வல்லவா கீழே போட்ட உடனே துள்ளி கொண்டு செல்லுகிறது. அதனுடைய ரத்தம் உமர் ரலியல்லாஹு மேல பட்டுச்சு. கோபக்கார உமர் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள், தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். ரத்தம் பட்டு விட்டது. அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரரை வீட்டை காலி பண்ண சொல்லிருங்க, பக்கத்து வீட்டுக்காரரை காலி பண்ண சொல்லுங்க, நான் வருகிறது தெரியாமல் கோழியை அறுத்து ரத்தம் பட்டு விட்டது என்று சொல்லுகிற பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு ரொம்ப கூலா பதில் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு இடத்துல, ரசூலுல்லாஹ் தான் இந்த வீட்டிலே இருக்க சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் தான் இதிலே இருக்க சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் காலி பண்ண சொல்லுகிறீர்களா, சொல்லட்டுமா என்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிவிட்டார்கள், வேண்டாம் வேண்டாம், ரசூலுல்லாஹ்வே இருக்க சொல்லி இருக்கிறார்களா, அல்ஹம்துலில்லாஹ், நான் ஒதுங்கி சென்று விடுகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வின் மீது இத்தாஅத், நிம்மதி கிடைத்தது. பெரிய பிரச்சனைக்கு சென்றார், ஆனால் நிம்மதியோடு திரும்புகிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா எல்லோரும் சென்று கேட்பார்கள். கொஞ்சம் வேடிக்கையான சஹாபி அந்த சஹாபி. ஒரு சிலர்கள் இருப்பார்கள், அவர்கள்ட்ட பேசுறதுக்கு ஆனந்தமாக இருக்கும், விகட கவியை போன்று பேசக்கூடியவர்கள், பேசுவதிலே ஒரு வகையான சுகம் இருக்கும். அவர்களிடத்திலே சென்று எல்லோரும் கேட்பார்களாம், நீங்கள் பெரியவரா ரசூலுல்லாஹ் பெரியவரா என்று கேட்பார்களாம். யார் பெரியவர்கள் என்று கேட்கிற பொழுது அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் அக்பர் மின்னி வானா அஸன்னு மின்கு. ரசூலுல்லாஹ் தான் என்னை விட ரொம்ப பெரியவங்க, ஆனா நான் ரசூலுல்லாஹ் விட வயசானவன், ரசூலுல்லாஹ் என்னை விட ரொம்ப பெரியவர்கள் என்று ரொம்ப ஹிக்மத்தாக சொல்லுவார்கள். அன்பின் வெளிப்பாடு. சொல்லுவதிலேயே நிம்மதியை கண்டார்கள். ரசூல் என்ற வார்த்தையை உச்சரிப்பதிலேயே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நிம்மதியை காண்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரசூலோடு இருக்கிற பொழுது எவ்வளவு ஆனந்தம் அடைவார்கள். அபூ ஹுரைரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வருகிற பொழுது குளிப்பு கடமையான நிலையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நின்று கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வா என்று கையை பிடிச்சு இழுத்து கூட்டு போயிட்டாங்க. இவருக்கு ஒரு வகையான மனப்பிதட்டம். ரசூலோடு செல்லுகிறோம், சுத்தத்தின் தாயகம் ரசூல் தான், ரசூலோடு குளிப்பு கடமையான நிலையிலே செல்வதா? தயங்கி தயங்கி நிற்கிறார்கள். எப்படி வீட்டுக்கு ஓடுறதுன்னு பாக்குறாங்க, வேற வழி இல்ல. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லவும் முடியல, வெக்கம், சொல்லவும் முடியவில்லை, அதே நேரத்திலே போகவும் முடியவில்லை.
ரசூலுல்லா இடையில ஒரு மனிதர் வந்தார், பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லா பின்னாடி எஸ்கேப் ஆயிட்டார். அபூ ஹுரைரா பின்னால் ஓடி சென்று குளித்து விட்டு மீண்டும் வந்து ரசூலுல்லாவுக்கு முன்னாடி நின்றாங்க. அபூ ஹுரைரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை பார்த்து, என்ன அபூ ஹுரைரா இவ்வளவு நேரம் காணவில்லையே, என்ன ஆனது என்கிற பொழுது அப்பொழுதுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே குளிப்பு கடமையான நிலையில் இருந்தேன் நாயகமே, அந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிட்டீர்கள், வழி இல்லாமல் வந்து விட்டேன் நாயகமே, இப்பொழுது குளித்து விட்டு வருகிறேன். அல் முஃமின் லா யன்ஜுஸ், முஃமின் என்றைக்கும் நஜீஸ் ஆவதில்லை. முஃமின் என்றைக்கும் என் கூட இருக்கிறதுனால, என் பக்கத்திலே நீங்கள் குளிக்காமல் இருக்கிற காரணத்தினால் நான் நஜீஸ் ஆகிவிட மாட்டேன், சொல்லிவிட்டு சென்றிருக்கலாமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை சொல்லும் பொழுதெல்லாம் ஆனந்தத்தோடு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னதை திரும்ப சொல்லுவார்கள். என்னிடத்திலே சொல்லிவிட்டு சென்றிருக்கலாமே, என்னிடத்திலே சொல்லிவிட்டு சென்றிருக்கலாமே என்று அந்த வார்த்தைகளையே திரும்ப திரும்ப போடுவார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதுல ஒரு ஆனந்தம், ரசூலுக்கு வழிபடுவதிலே ஒரு ஆனந்தம், நிம்மதி. இதை போன்று நோய்வாய்ப்பட்டவர்கள் முஹப்பத்துன் நபி, நபியின் மீது காதல் கொண்டால் நிம்மதி கிடைக்கும். அபூ மஹ்தூராவை நினைத்தால் நமக்கு நிம்மதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரக்கத்தை பெறணும்னே இருந்தவங்க. இன்றைக்கு நாமும் இருக்கும் இஸ்லாமியர்களாக ரசூலுடைய பரக்கத்தை பெற வேண்டும், கனவிலோ நினைவிலோ ரசூலை கண்டு அவர்களின் மூலமாக பரக்கத்தை பெற வேண்டும் என்று எத்தனை பேர்கள் நினைத்திருக்கிறோம். அபூ மஹ்தூரா நினைத்தார்கள், ரசூலுடைய பரக்கத்தை நம்ம மேனில இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மஹ்தூராவினுடைய நெற்றியிலே கை வைத்து பேசினார்கள். இது ஒண்ணு போதும்ட்டு அதுக்கு பின்னாடி இந்த நெற்றி முடியை அபூ மஹ்தூரா எடுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் எடுக்கவில்லை. வஃபாத்தாகிற வேலை எல்லாரும் பங்கு பின்னாடி வைப்பான், ஆனால் அபூ மஹ்தூராவோ முன்னால் நிறைய முடியை வைக்கிறார். என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹ் கை வைத்த இடத்தை எடுக்க எனக்கு மனமில்லை என்கிறார். அதில் தான் அவருக்கு நிம்மதி, ஆனந்தம். காலித் இப்னு வலீதினுடைய தொப்பிக்குள்ளே ஒரு முடி. போர்க்களத்திலே எல்லோரும் படையை சரி செய்தால் இவர் தொப்பியை சரி செய்வார். காரணம், அந்த முடி இருக்கிற வரைக்கும் இவருக்கு வெற்றி நிச்சயம். இதுதான் சஹாபாக்களுடைய வரலாறு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நாம் பேசுகிறோமே, புகாரி ஷரீஃப் என்று எடுத்து எடுப்புக்கெல்லாம் சொல்லுகிறோமே, அவங்க ரசூலின் மீது கொண்டிருந்த பாசம் என்ன, நேசம் என்ன. ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதுவதற்கு முன்பதாக குளிப்பார்கள். ஒரு ஹதீஸுக்கு ஏறத்தான் அதுல 5000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸுகள் இருக்கு. ஜம்சம் கிணற்றினுடைய தண்ணீர்ல குளிப்பாங்க, சும்மா சாதாரண இதுல இல்ல. ஜம்சம்ல குளிச்சுட்டு மக்காமே இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுது விட்டு ஒரு ஹதீஸை எழுதுவார்கள். அடுத்த ஹதீஸ் ஜம்சமிலே குளித்து மக்காமே இப்ராஹிமிலே தொழுது எழுதுவார்கள் என்றால் பெருமானாரின் மீது அவர்கள் வைத்த காதலின் வெளிப்பாடு எவ்வளவு. அதனால் அவர்கள் நிம்மதியை கண்டார்கள். நமக்கு நிம்மதி வேணும்னா ரசூலின் மீது காதல் இருந்தால் நிம்மதி வந்துவிடும். அல்லாஹ்வின் மீது இபாதத் இருந்தால் நிம்மதி வந்துவிடும். இபாதத்துல தான் நிம்மதி உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல கடுமையான பஞ்சம். ஒரு அடிமை மட்டும் ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அந்த அடிமையை அழைத்து, என்னப்பா எல்லோரும் பஞ்சத்தில் இருக்கிறார்கள், நீ மட்டும் சந்தோஷமாக சுத்திக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்கிற பொழுது, நான் ஏன் கவலைப்பட வேண்டும், என் எஜமானனுக்கு நான் பணிவிடை செய்கிறேன், உணவு கொடுப்பது அவன் வேலை, நான் ஏன் கவலைப்பட வேண்டும், எஜமான் என்ன சொல்றாரோ அதை மட்டும் நான் செய்வேன், உணவை அவர் கொடுத்து விடுகிறார். அப்பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள், நாமும் இப்படித்தானே, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை கேட்டுவிட்டால் உணவை கொடுப்பது அவன் பொறுப்பு. அல்லாஹ் புழுவை படைப்பதற்கு முன்பதாகவே உணவை படைத்து விட்டுத்தானே புழுவை படைக்கிறார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இபாதத். 4வது நிம்மதிக்கான வழி, தன்னை விட கீழே உள்ளவங்களை பார்க்கணும். உலகத்துல தன்னை விட கீழே பார்க்கணும், ஆகிரத்தினுடைய விஷயத்துல தன்னை விட மேல பார்க்கணும். இன்றைக்கு நாம் நேர் மாற்றமாக இருக்கும். துன்யாவுல நம்மளை விட மேல ஆளத்தான் பார்க்கிறான். சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறவன் ஸ்கூட்டர்ல போற ஆளத்தான் பார்க்கிறான். ஸ்கூட்டர்ல போற ஆளு கார்ல போற ஆளை பார்க்க. நேர் மாற்றமாக பாருங்கள். சைக்கிளிலே போகிற பொழுது நடப்பவர்களை பாருங்கள், நிம்மதி கிடைத்துவிடும். ஸ்கூட்டிலே போகக்கூடியவர்கள், சைக்கிளிலே போகக்கூடியவர்களை பாருங்கள், அதை விட நாம் மேலாக இருக்கிறோம் என்று நமக்கு நிம்மதி கிடைத்துவிடும். அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் உலகத்தினுடைய மோகத்தை தான் நான் பயப்படுகிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உலக ஆசை உங்களை தொட்டிக்கொள்ளும், பேராசை உங்களை பிடித்துக் கொள்ளும். இதனால் இந்த சமுதாயம் அழிந்து போய் விடுமே என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்மை விட கீழே உள்ளவங்களை பார்க்கணும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ஒரு பணக்கார ஏரியாவில் போய் குடியிருக்கிறாங்க. பணக்கார ஏரியா. இவங்க ஆடையை விட அவங்களுடைய ஆடை எல்லாம் ரொம்ப உயர்வா இருக்கு. இவர்களுடைய வாகனத்தை விட அந்த வாகனங்கள் உயர்வாக இருக்கிறது. இவர்களுடைய உணவை விட அவர்களின் உணவு உயர்வாக இருக்கிறது. கடைசியில பார்த்துட்டு நிம்மதி கிடைக்கல. ஏழைகள் இருக்கிற ஏரியாவுக்கு போய் குடியேறினாங்க. இப்பொழுது பார்க்கிறார்கள் அவர்களின் உணவை விட இவர்களின் உணவு நன்றாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அவர்களின் ஆடையை விட இவர்களின் ஆடை நன்றாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அவர்களின் வாகனத்தை விட இவர்களின் வாகனம் நன்றாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு பிறகுதான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் இந்த ஹதீஸை குறிப்பிட்டு விட்டு எழுதுகிறார்கள், என்னுடைய வாழ்விலே கண்ட அனுபவம் இது. தன்னை விட கீழே உள்ளவர்களை பார்த்தால் மன நிம்மதி கிடைக்கும் என்பதற்கு நான் கண்ட அனுபவம் என்றே எழுதுகிறார்கள். இந்த 4 செயல்முறைகளும் இருந்தால் கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும். திக்ருல்லாஹ் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எண்ண வேண்டும், ரசூலின் மீது காதல் கொண்டு இபாதத்திலே மூழ்க வேண்டும். இதை போன்று தன்னை விட கீழுள்ளவர்களை பார்க்க வேண்டும். இந்த நிலை இருந்தால் கண்டிப்பாக நிம்மதி கிடைத்துவிடும். நிம்மதிக்கான சாதனங்களே இதுதான். அதோடு சேர்ந்து சுத்தம், அகச்சுத்தம், புறச்சுத்தம், இந்த இரண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும். இன்றைக்கு அகச்சுத்தம் அறவே இல்லாமல் போய்விட்டது. எங்க பார்த்தாலும் ஹசது, போராமை. பார்த்தாக்கா உள்ளக்குள்ள கிபிரியத், என்னை விட பெரியவன் யாருமே கிடையாது, என்னை மிஞ்சியவன் யாராவது இருக்கிறானா என்ற நிலையில இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். அகசுத்தமும் தேவை, புறச்சுத்தமும் தேவை. புறச்சுத்தம் இல்லாததால் தான் இன்றைக்கு நோய்களை சந்தித்திருக்கிறோம். அகச்சுத்தம் இல்லை என்று சொன்னால் அந்த அகச்சுத்தம் சிறுக்களவிலே கொண்டு போய் விட்டுவிடும். உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அது சிறுக்களவிலே கொண்டு போய் விட்டுவிடும். எனவே இந்த நிலையை நாம் உருவாக்கிக் கொள்வோமே ஆனால் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிம்மதியை தந்தருள்வான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல நிம்மதியோடு வாழ்ந்து செழிக்கக்கூடிய வல்லவர்களாக நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாகுர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்